கந்த சஷ்டி 6ஆம் நாள், அதாவது சூரசம்ஹார நாள். இந்த நாளில் எப்படி நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனை தான் வேலினை கொண்டு அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் வருஷம் நம்ம இந்த சூரசம்ஹார விழாவை கொண்டாடிட்டு வரோம். இந்த நினைவாக எல்லா முருகன் கோவில்களும் சூரசம்ஹார விழா கொண்டாடப்பட்டு வருது. கந்த சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் தான் சூரசம்ஹார நாளாக கொண்டாடப்பட்டு வருது. படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு 2 மகன்கள்னு புராணம் சொல்லுது. அதில் ஒன்று தட்சன், இன்னொன்று காசிபன். இவர்களில் தட்சன் பார்த்திங்கன்னா சிவனை நோக்கி ரொம்ப கடும் தவம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து பல வரங்களை பெற்றான். அது மட்டும் இல்லாமல் அவர் சிவபிரானுக்கே மாமனாராகியும் இருக்காங்கங்கிறது சொல்லுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அவன் பண்ண அட்டகாசத்தினால சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரனாலேயே அவன் கொல்லப்பட்டார். இந்த தட்சனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாவும் பிறந்தான். தட்சனின் மகன் பார்வதி, பார்வதியின் மகன் முருகன். இதுபடி பார்த்தா முருகனுக்கு சூரபத்மன் தாத்தாங்கிற உறவுங்க சொல்கிறாங்க. அடுத்து பிரம்மாவிற்கு இன்னொரு மகன் இருந்தார் இல்லையா, காசிபன். அவர் சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சு பல வரங்களை வாங்கினார். அதன் பிறகு ஒரு பெண்ணோட அழகில் மயங்கி தான் பெற்ற எல்லா வரத்தையும் இழந்தார். காசியப்ப முனிவருக்கும் மாயை என பெண்ணுக்கும் மனித தலையுடைய சூரபத்மன், சிங்க முகமுடைய சிங்கன், யானை முகமுடைய தாரகன், ஆட்டுத்தலையுடைய அஜமுகி அப்படிங்கிற 4 பேர் பிறந்தாங்க. காசியப்ப தம் பிள்ளைகிட்ட சொல்லுவார், சிவபெருமானை நோக்கி நீங்கள் ரொம்ப கடும் தவம் செஞ்சீங்கன்னா அவர் கேட்குற வரங்களை எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி அப்பிள்ளைகளும் சிவபெருமானிட்டிருந்து நிறைய வரங்களை வாங்கினாங்க. இவங்களை சூரபத்ம, அதாவது நம்ம வில்லன், கடும் தமம் செஞ்சு 108 யுகம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் இந்திர ஞாழம் அப்படிங்கிற தேரையும் வரமாக கேட்டு வாங்கினான். அது மட்டும் இல்லாமல் சாகா வரம் வேணும்னு கேட்டான். அதுக்கு சிவபெருமான், மனுஷனாக பிறந்தா செத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு எந்த வகையில் உனக்கு அழிவு வேணும்னு கேட்டார். அதற்கு சூரபத்மன் புத்திசாலித்தனமாக, ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே அம்மாவோட வயிற்றில் தானே பிறந்தோம். அதே விலங்குகளாக இருந்தாலும் அதுவும் அம்மாவோட வயிற்றில் தான் பிறக்கும். அதனால் நம்ம வில்லன் நல்லா யோசித்து புத்திசாலித்தனமாக இந்த வரத்தை வாங்கியிருக்கான். வரத்தனை பெற்ற ஆணவத்தினால இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் எல்லா உயிர்களையும் துன்புறுத்தி சிறையில் அடைச்சான். இந்திரனும் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் போயிட்டாரு. சூரபத்மன் செய்கிற கொடுமையில் தாங்க முடியாமல் தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிட்ட சூரபத்மன்கிட்டருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டனர். அவங்கள காப்பாற்றணும்னு நோக்கத்தோட தனது 6 நெற்றிக் கண்ணில் திறந்து அதிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளை வாயு பகவான்கிட்ட கொடுத்து சரவண பொய்களை உள்ள தாமரை இலைகளில் இட்டார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. இந்த 6 குழந்தைங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம் மற்றும் புகழ். அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் மூலம் வளர்க்கப்பட்டார்கள். பிரணவ சொரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கமலோத்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இருக்காங்க. மேலும் முருகப்பெருமான் சிவாக்கினியில் தோன்றியதனால ஆறுமுகமே சிவம், சிவமே ஆறுமுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க அது ஒரே உருவமாக மாறி 6 முகங்கள் 2 கரங்கள் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார். இத்திருவுருவத்தை பெற்றதால தான் ஆறுமுகசுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு தோன்றியது. அதன் பிறகு முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாரு. திருக்கரத்தில் வேலேந்திட்டு போய் முருகப்பெருமான் தேவர்கள்கிட்ட, நீங்கள் அசுரர்களுக்கும் சிறிதும் அஞ்ச தேவையில்லை, 5 முகம், அதாவது உங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு பயம் அப்படிங்கிற ஒன்று தோன்றுனாவே இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்க, நான் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வேன், அதுதான் என் வேலை அப்படின்னு சொன்னார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழிச்சிட்டாரு. 6ஆவது நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். போரின் முடிவில் சூரபத்மன் மாமரமாக மாறி நின்னான். முருகப்பெருமான் தன் தாய்கிட்ட ஆசி வாங்கி வேலாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தினார். வேல் பட்டதும் மாமரம் 2ஆக பிளந்துச்சு.
அதில் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றினார். மயிலை தான் வாகனமாக்கிட்டாரு, சேவலை தான் கொடிச்சின்னமாக ஆக்கினார். சூரசம்ஹாரம் முடிஞ்ச பின்ன முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினார். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில் தான் நம்ம திருச்செந்தூர் கோவில். சூரசம்ஹாரத்தோட இந்த விழா முடிய போகிறதில்ல. தேவர்களுக்கு முருகன் உதவி செய்ததுக்கு கைமாறா இந்திரன் தான் மகள் தெய்வாயனையை முருகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணார். எனவே சூரசம்ஹாரம் விழா ஆன மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபத்தோடு தான் இந்த விழா நிறைவு பெறுகிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.